நம்முடைய அமைச்சர் அவர்கள் திமுக ஏன் லாட்டரி நடத்துகின்ற நிறுவனம் என்று வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது ஃபண்டு வாங்கினாங்க அப்படின்னு கேட்குறாரு. அதை கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்கிட்ட கேட்டு அந்த விளக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன தேர்றாங்க? அது அவரும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும். நீ ஏன்டா பதற? நானே பதறல, நீ ஏன் பதற? இருக்காப்பா. எனக்கு தெரியாது. அப்பாவை இங்க காணோம். வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க. 50 வயசுக்கு மேல இந்த நாய்க்கு சட்டை என்ன புடிச்ச என்ன? உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு. ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. அது பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி. தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி போலாகுது. என்ன அது? மச்சான் இங்க வந்து பாரு. ஆமா ஆய் போற மாதிரி ஒருத்த உட்காந்துட்டு இருக்கிறான். இறங்கி வாடா. அது ஆதாரத்துடன் நீங்க இருக்குதுன்னா நீங்க நிரூபிங்கன்னு தான் சொல்றோம். நீங்க எதுவுமே நீங்க என்னங்க நீங்க பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. பில்லுக்குன்னு சொல்றீங்க, அதுக்கு இந்த மாதிரி பில்லுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. பக்கத்து ஊர்ல வந்து லாரி ஆள கூட்டி வர. அது எனக்கு அவமானம். அதத்தான் நாங்களும் நீங்க பேசாத நீ. அது ஏன்னா பழக தோஷமா இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மே 4 காலை 7 மணி. விஜய் அலையில காணாமல் போன சீமான் அப்படிங்கிற மற்றும் ஒரு அண்மை செய்தியை நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தம்பி சாட்ட அப்புறம் நாளைக்கு அனைத்தையும் சட்டமன்றத்தில் பேச இருக்கிறோம். முடிஞ்சா தைரியம் இருந்தா முதலமைச்சர் இதற்கு எந்திரிச்சு இதற்கெல்லாம் பதில் சொல்லணும். தப்பு பண்ணிட்டே சிங்காரம், தப்பு பண்ணிட்டு கேட்காமல தானாகவே செய்ய வேண்டும். நீ மறுபடியும் எங்கிட்ட தொட்டு இருக்க கூடாது. தொட்டுட்ட தொட்டவனே நான் விட்டதே இல்லை. இது அது இல்ல. ஐயோ தள்ளு. ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் தைரியம் இருந்தா முதலமைச்சர் இது கேட்டு வாங்கினாண்டா. कैसा लगा मेरा मजाक? சரி, உதயநிதி அவர்கள் சொல்லணும். ஏன் 900 கோடி ரூபாய் லாட்டரி நிறுவனம் வாங்கினாங்க திமுக பதில் சொல்லட்டும். லாட்டரி நிறுவனம் 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனம் 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தா செய்யாப்பா. 3 மணி நேரம் ஒருத்தர் சட்டசபையில் இப்படி உட்கார்ந்துருக்காருன்னா கலாக்கா இதுக்காக ஏதாவது தேசிய விருது பரிந்துரைக்க முடியுமா? யார் அவன் இவ்வளவு டென்ஷன் ஆவறானே? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. டேய் என்னடா பொறம்போக இடத்துல பட்டா போட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற? அரே நீ அப்பா கேப்பா இப்படி எட்டி பாக்குறியே, உனக்கு வெக்கமா இல்லையா? ஏண்டா உனக்கு வெக்கமா இல்லையா? கக்கூஸ்ல உட்கார்ந்து லைப்ரரி மாதிரி புக் படிச்சிட்டு இருக்கிற? போடு காசு பணம் துட்டு. அவைக்காவை தவிர மத்த எல்லா கட்சியும் அதிமுக காரங்க ஸ்டாலின் அவர்களை தூக்கி பேசுறாங்க. என்ன நடக்குதுன்னு விடுங்க. ஜோக்கர் டீம் அதாவது குரூப்ல டூப் அது விட்டுருக்கு. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். திமுகக்கே இதே வேலையான்னு கேட்கிறேன். நீங்க உங்களுக்கு ஒரு வாயெல்லாம் உங்களுக்கு வந்து நாக்குல எலும்பு இல்லையா? வாய் தவறி சொல்ல உண்மையதான் சொன்ன.
ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. என்ன என்னைய தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா என்னைய குள்ள சொன்ன பாக்குறாங்க. தௌலத்தா சொல்றேன். ஓ உடனே தம்பிடா. யாரா உங்க அண்ணே? டேய் வேணாம்டா. டேய் வேணாப்பா. சொல்றா கேளுங்க. அது ஜீப்ல இருக்கானே அவனான் பாரு. தம்பி வணக்கம் தம்பி வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இவனா வெளுவெளு வெளுத்துட்டாங்க. அட அயோக்கிய பயல ஓம் பேர ஏ பேயில போமா. ஏய் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்கா போடா. பேசும்போது அதை நாம படுத்துறது. ஆமா இவர் ரொம்ப டீசெண்டா இருக்கிறாரு. நான் என்ன செய்தேன்? காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கிறேன். இதெல்லாம் இது உங்களுக்கு தகுமா? அது என்னடா அது ஒண்ணும் டிடிஆர வந்தாலும் கக்கூஸ்ல போய் சேர்ந்து ஒளிஞ்சுக்கிறீங்க, போலீஸ்கார வந்தாலும் கக்கூஸ்ல போய் ஒளிஞ்சுக்கிறீங்க. நீங்களா யாருடா? நாங்க யாரா? நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். மானங்கட்ட பையல சோத்த திங்கையில உனக்கு என்னத்துல கேட்க இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னங்க? நீ ஒண்ணும் சொல்ல வேணாம் போ. கைது செஞ்சாங்க. கைது செஞ்சு எப்படி எல்லாம் அலக்கழிச்சாங்கன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடு பார்த்துச்சு. நீ பார்த்த? ஆமாப்ப ஒரு ஓடிப்ப. என்ன தம்பி சோகமா இருக்கீங்க? இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தான் செய்யாப்பா. என்னடா நாட்டு சுதந்திரத்துக்கடா போராட்டு போனா விடிக்கப்பால் கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. திருட்டு பையன்டா நீ ஒரு திருடன். திமுகவினர் அத்தனை பேரும் மூளை இல்லாத கொத்தடிமைகள் என்பது புரிகிறதா? இதனால நம்ம வேலை ஊர்ல இல்ல, நம்ம ஊரு நிம்மதியா இருந்துச்சு. நேத்தா வந்தான், வரும்போதே ஒரு பிரச்சனையோட வந்துட்டான். உதனி என்னமோ பெரிய ஸ்கேம் ஃப்ராட் கேஸ்ல அரெஸ்ட், அவனு பார்த்தா போயும் இப்படி பொம்பளை கேஸ்ல அரெஸ்ட் ஆயிட்டியா? எங்கிட்டு காப்பாத்துறது? அதெல்லாம் பார்டர் தாண்டியாச்சு. நான் கத்துனப்ப ஒருத்தன் காப்பாத்தவல்ல, இவனை நான் காப்பாத்த. சரி இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணப்படாது. ஏறி அடி கபிலான்னு சொல்லுவான். இது நம்ம காலம் பாத்துக்கலாம்னு சொல்லுவான். ஏறி கீறி அடிச்சிடாதீங்க, இன்னும் 5 வருஷத்துக்கு காலமே கிடையாது உங்களுக்கு. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க?